இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டண உயர்வு அமலுக்கு வர இருப்பதாக புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும், மின் கட்டணம் எவ்வளோ உயர உள்ளது என்பதை பற்றிய அட்டவணையும் விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது வெளியான அறிவிப்பு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின் கட்டணம் உயர்கிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின் கட்டணம் 6% வரை உயர்த்தப்பட உள்ளது. தமிழக மின் வாரியம் 1.60 லட்சம் கோடி ரூபாய் கடனுடன் கடும் நிதி நெருக்கடியில் உள்ளது. இதையடுத்து 2022 செப்டம்பர் 10 மின் கட்டணம் 30% மேல் உயர்த்தப்பட்டது. இது தொடர்பான ஆணையில் 2022, 2023 முதல் 2026, 2027 வரை 5 ஆண்டுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. கடந்த 2022, 2023 மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் அடுத்து வரும் 4 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி 6% அல்லது ஏப்ரல் மாத பணவீக்க விகிதம் என இரண்டில் எது குறைவோ அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும். கடந்த 2023 ஜூலை முதல் 2.18% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதில் வீடுகளுக்கான கட்டண உயர்வை தமிழக அரசு ஏற்றது. வணிக வளாகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு மட்டும் ஒரு யூனிட்டிற்கு 13 காசு முதல் 21 காசு வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. கடந்த 2022 மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்த உத்தரவின்படி நடப்பு நிதியாண்டுக்கான கட்டணம் அடுத்த மாதம் முதல் உயர்த்தப்பட உள்ளது. மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறியது, அடுத்த மாதம் முதல் 6% வரை கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது தெரியாதுன்னு சொல்லியிருந்தார். தற்போது இது சம்பந்தமான அட்டவணையும் விலகியுள்ளது. அதில் நீங்கள் 500 யூனிட் கீழ் மின்சாரம் பயன்படுத்துகிறீங்கன்னு தான் ஒரு யூனிட்டுக்கு 100 யூனிட் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா எந்த ஒரு கட்டணமே கிடையாது. 100 யூனிட் இலவசம் தான். 200 யூனிட் பயன்படுத்துகிறீங்கன்னா அதோடய ரேட் 2.25 ரூபாய், கட்டணம் 225 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி 300 யூனிட் பயன்படுத்துகிறீங்கன்னா அதோடய ரேட் 4.50, கட்டணம் 675 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 400 யூனிட் பயன்படுத்துகிறீங்கன்னா ரேட் 4.50, கட்டணம் 1125 ரூபாய் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கான ரேட் தான். அடுத்ததாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் 500 யூனிட் மேல் மின் கட்டணம் பயன்படுத்தினீங்கன்னா அதற்கு என்ன ரேட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். 500 யூனிட் அல்லது 510 யூனிட்டுக்கு மேல் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதோட ரேட் 8 ரூபாய், கட்டணம் 2030 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் 600 யூனிட் பயன்படுத்தினீங்கன்னா ரேட் 8 ரூபாய், கட்டணம் 2750 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் 700 யூனிட் பயன்படுத்தினீங்கன்னா அதோட ரேட் 9 ரூபாய், கட்டணம் 3650 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் 800 யூனிட் பயன்படுத்தினீங்கன்னா அதோட ரேட் 9 ரூபாய், கட்டணம் 4550 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் 900 யூனிட் பயன்படுத்தினீங்கன்னா அதோட ரேட் 10 ரூபாய், கட்டணம் 5550 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் 1000 யூனிட் பயன்படுத்தினீங்கன்னா அதோட ரேட் 10 ரூபாய், கட்டணம் 6550 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். இதுவே நீங்கள் 1100 யூனிட் பயன்படுத்துனீங்கன்னா அதோட ரேட் 11 ரூபாய், கட்டணம் 7650 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் புதிய அட்டவணை. இந்த அளவில் தான் மின் கட்டண உயர்வு இருக்கும் என்று கூறப்படுகிறது. மின் கட்டண உயர்வு கண்டிப்பாக ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வர இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.